Krishna book by His Divine Grace Abhaya Charanaravinda Bhaktivedanta Swami Srila Prabhupada. So that's the Krishna book that we are reading. It's actually a summarize of the 10th canto of Srimad Bhagavatam, which mentions about the pastimes of the Lord Krishna. That's the Krishna book. This is a bedtime story. Okay, don't be confused. Even later you can ask questions. I will explain. Okay, questions will be taken at 10:30. So let us dive into the pastime of Krishna. So இன்னைக்கு ஒரு அத்தியாயம் 34வது அத்தியாயம் நம்ம படிச்சிட்டு இருக்கோம் கிருஷ்ண புக்ல இருந்து. So and the அத்தியாயம் entitled The Gopīs feeling of separation. கோபிர்கள் கண்ணனை ரொம்ப மிஸ் பண்றாங்களா? So this is the chapter that we're going to read. So I'm reading, the Gopīs of Vrindavan were so attached to Krishna that they were not simply satisfied with the rasa dance at night. They wanted to associate with him and enjoy his company during the day. கோபிர்கள் வந்து கண்ணனோட நம்ம படித்தோம் இப்படி வந்து ராத்திரி முழுதும் வந்து கண்ணனோட நடனம் புரிகிறார்கள். And that dance is known as rasa dance. ஸோ இப்போ வந்து இந்த கோபிர்கள் நினைச்சால் நான் கண்ணனை வந்து ராத்திரி மட்டும் இல்லை பகல்லையும் இருக்கணும்னு ஆசைப்பட்டார்கள். பட் ஆஃப்கோர்ஸ் பகலில் வந்து மாடு மேய்க்கும் கண்ணன் வந்து என்ன பண்ணுவார், பசுமாடுகளோடு அவரோட கோப்பர்கள் அவரோட ஹிஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து he will be going to மாடு மேய்க்கிறேன். ஸோ தட்ஸ் வாட் கிருஷ்ணா டஸ். ஸோ என்ன சொல்கிறாங்களா, although physically they cannot go with Krishna, although the Gopīs, of course headed by Srimati Radharani, பர்சனலாக கிருஷ்ணரோட போக முடியலையா, but actually their heart went with Krishna. So that's how it's mentioned very beautifully. So of course inga vande the feeling of separation apana vande how we feel separation of Krishna vande inga mention pandranga. Is Hamish is here? Hamish, are you here? If you here, tell Hare Krishna. Okay, yes, Hamish is here, and also my dear friend Vishagan is also here. Okay, Hamish, please do the moderator work whenever is necessary. ஸோ இங்கே வந்து செப்பரேஷன் பற்றி சொன்னாங்க. லார்ட் சைத்தன்யா உங்களுக்குலாம் தெரியும். இப்போ தான் ரீசெண்டாக அந்த பிகினிங் ஆஃப் த மந்த் வந்து சைத்தன்ய மகாபிரபு தோன்ற நாள் கௌர பூர்ணிமான்னு செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஸோ டு இன்கொயர் தி ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆஃப் செப்பரேஷன் இஸ் த டீச்சிங் ஆஃப் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த கண்ணனை மிஸ் பண்ணுறது இருக்குல்ல, இதை தான் வந்து அவர் வந்து சொல்லிக் கொடுத்தார். ஆஃப்கோர்ஸ் திஸ் இஸ் அ வெரி advanced subject matter, but we can just at least we can hear this and try to understand something theoretically. When we are not in physical contact with Krishna, we can associate with him like the Gopis through the feeling of separation. Krishna's transcendental form, quality, pastime. Apna kannanode, this beautiful song Guruvashtakathila nama padiponno, Shri Radhikama Dhavayor Aparo Madhurya Leela Guna Rupa Nam. Krishna's Guna Rupa and Nam, which means Krishna's form, quality and pastime are identical with him. Actually, it's very unique. Spiritual world la vande என்ன சொல்கிறாங்களா, இங்கே வந்து நம்மளுக்கு தண்ணி தாகமாக இருக்கும் போது நம்ம தண்ணின்னு சொல்லும் போது தண்ணி நம்மக்கிட்ட வராது. யூ வில் நெவர் கெட் வாட்டர். ஜலம்னு நம்ம ஜபம் பண்ணாலும் ஜலம் நம்மளை தேடி வராது. யூ ஹேவ் டு கோ அண்ட் ட்ரிங்க் த வாட்டர். தட் இஸ் ஹவ் இன் திஸ் வேர்ல்ட். பட் இன் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் இட்ஸ் ஸோ யூனிக் தட் த நேம் கிருஷ்ணா அண்ட் த பர்சன் கிருஷ்ணா இட்ஸ் த சேம். அதுதான் வந்து அதோட அட்வான்டேஜ். ஸோ இங்கே வந்து கிருஷ்ணான்னு சொன்னீங்களா, யூ ஐடென்டிஃபை இட்ஸ் ஆக்சுவலி த கிருஷ்ணா இஸ் த நேம் கிருஷ்ணா இஸ் கிருஷ்ணா ஹிம்செல்ஃப். ஸோ அதே போல் கண்ணனோடைய நாமமும் சரி, அவரோட குணங்கள், கிருஷ்ணா இஸ் குணான வர்ஷ, இஸ் ஓஷன் ஆஃப் குவாலிட்டிஸ். அவருக்குன்னு 1-2 குணங்கள் இல்லை. அஃப்கோர்ஸ் நம்ம ரூப கோஸ்வாமி வந்து த பெஸ்ட் 64 குவாலிட்டிஸ்னே ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பார். அதை பற்றி வேணால் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். கண்ணனோட அதில் 4 குவாலிட்டிகள் வந்து கண்ணனை வந்து ரொம்ப எக்ஸப்ஷனலான 4 குவாலிட்டிகள். அப்போனா இந்த குவாலிட்டி வந்து மகாவிஷ்ணுக்கு கூட இருக்காது, கண்ணனுக்கு மட்டும்தான் இருக்கும்னு சொல்லி ஒரு 4 குவாலிட்டிஸை மென்ஷன் பண்ணாங்க. அதில் ஒன்று வந்து வேணு மாதிரி என்பது என்னதான் 4 கரங்கள் உண்டு விஷ்ணுவாக இருந்தாலும் மகாவிஷ்ணு வந்து புல்லாங்குழல் வாசிக்கிறது இல்லை, ஆனால் கண்ணன் தான் புல்லாங்குழல் வாசிப்பார். தட்ஸ் வேணு மாதிரி. கிருஷ்ணா so expert in playing the flutes that even பெரிய பெரிய மகரிஷிகள் முனிவர்களாம் வந்து தவத்தில் இருப்பாங்களா, ஆனால் கண்ணனோட புல்லாங்குழலோட அந்த இசையை கேட்டு அவங்களோட தவம் கூட கலைஞ்சு போயிடும். ஸோ அட்ராக்டிவ் கிருஷ்ணாஸ் புல்லாங்குழல். ஸோ கிருஷ்ணா ஹேஸ் வெரி டாப் குவாலிட்டிஸ் அண்ட் ஒன் ஆஃப் தட் வேணு மாதுரிய. அண்ட் அதே போல் இந்த ரூப மாதுரிய. கிருஷ்ணா ஹேவ் சச் அ பியூட்டிஃபுல் ரூப். கண்ணனோட ரூபம் அவ்வளோ அழகான ஒரு ரூபம். கண்ணன் கிருஷ்ணா இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆஃப் பியூட்டி. தட்ஸ் வை வி கால் ஹிம் கிருஷ்ணா. ஏன் கிருஷ்ணான்னு கூப்பிடுவோம்? ஏன்னா கிருஷ்ணா என்பது ரொம்ப அட்ராக்டிவானவர். Very attractive personality. That's why actually God's supposed to be called to Krishna, or all attractive. Because if someone is all attractive, then only he can be the Lord himself. So this is
வாட்ஸ் மென்ஷன் ஹியர். ஸோ கண்ணனோட நாமமும் சரி கண்ணனும் சரி வேறு இல்லை. நீங்கள் நினைக்கூட ஓ நோ கிருஷ்ணா இஸ் நாட் வித் அஸ், நோ he already left 5000 years ago, he already went back. No such thing. கிருஷ்ணா is still here. எப்படி இருக்கிறாரு? அவர் ரூபத்தில் இருக்கிறார். என்ன ரூபத்தில் இருக்கிறாரு? இப்பொழுதும் நம்ம கோவிலுக்கு போனாலும் பகவான் விக்கிரக ரூபத்தில் இருக்கிறாரு. கண்ணன் நாம ரூபத்திலும் இருக்கிறார். he is also in the name. Name is so easy, you know, see Krishna anywhere and anytime and you can get Krishna. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து அந்த செப்பரேஷன், இந்த மாதிரி வந்து எப்படி கோபிகள் வாஸ் ஃபீலிங் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் கிருஷ்ணா, அதுதான் வந்து இந்த சாப்டரில் வந்து டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு கூட வந்து இந்த மூட்டில் தான் வந்து கண்ணனை வந்து வழிபட்டார்கள். ஸோ தோஸ் ஹூ அண்ட் டிசிப்ளிக் சக்சஷன் ஆஃப் மாதவ Gaudiya Sampradaya, which is actually our Sampradaya. We are coming from Brahma Madhva Gaudiya Sampradaya. நம்ம லைனேஜ்னு இன்னும் வைஷ்ணவ சம்பிரதாயில் 4 லைனேஜ்னு வரும். ஒன்று வந்து ஸ்ரீ சம்பிரதாயன்னு வரும், ஒன்று ருத்ர சம்பிரதாயம் வரும், ஒன்று குமர சம்பிரதாயம் வரும், ஒன்று பிரம்ம சம்பிரதாயம் வரும். ஸோ நம்ம வந்து பிரம்ம சம்பிரதாயில் வரும். அதுலேயே நம்ம லைனேஜில் மாத்வாச்சாரியா வரும். 4 சம்பிரதாயங்களுக்கும் 4 ஆச்சாரியர்கள் இருப்பாங்க. இப்போ வந்து ராமானுஜாச்சாரியா ஃபார் ஸ்ரீ, நிம்பார்க்க ஆச்சாரியா, விஷ்ணு சுவாமி அண்ட் ஆல்சோ மாத்வாச்சாரியா இஸ் கமிங் இந்த பிரம்ம சம்பிரதாயம். அது பிரம்ம சம்பிரதாயம் ஸ்பெசிஃபிக்காக கௌரங்க மகாபிரபு இந்த சம்பிரதாயத்தில் வந்தனால நம்ம சம்பிரதாயோட பேர் கௌடியான்னு வருது. அதனால நம்மள பிரம்ம மாதவ கௌடிய சம்பிரதாயம். ப்ரோப்பா என்ன சொல்றாரு? யார் இந்த சம்பிரதாயத்தில் வராங்களோ அவங்க கண்ணனை செப்பரேஷன் மூலியமாக வழிபட வேண்டும்னு இங்கே ப்ரோபால் சொல்றாரு. worship is transcendental form and discuss his transcendental teaching, his pastime, his qualities and his associates. So this is what is mentioned. So இப்போ என்ன நடக்குதா, we gonna see how actually the gopis are living, because the gopis, the கோபியர்கள் வந்து அவங்க தான், they are the top most devotees. There's no devotees can be compared to them. They are the best of best devotees. பிரஹத் பாகவதாமிருத்தான்னு ஒரு லீலை வரும். அது பிரஹத் பாகவதாமிருத்தா, நம்ம பாகவதம்லேருந்து லீலையை சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து சனாதன கோசமியா பிரஹத்னு சொன்னால் பெரிய பாகவதம்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் வந்து பிரஹத் என்பது பெருசுன்னு அர்த்தம். சின்னதை வந்து லகுன்னு சொல்லுவாங்க. யூனோ, ஸோ பிரஹத் பாகவதாமிருத்தால் அவர் என்ன சொல்லுவாரா, நாரத ஒரு பாஸ்ட் டைம் வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து ஒரு டிவோட்டியாக போய் கடைசியாக அந்த கோபிகள் போவாங்க. அது ஒரு நாள் சொல்கிறேன். பட் எனிவே, what we can learn from this chapter is what are the consciousness of கோபியர்களுடைய உள் மனது தான் இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்குறோம். அவங்க உண்மையால என்ன நினைக்கிறாங்க, how, because they are so Krishna conscious, we can actually get so much of inspiration from them. எப்படி வந்து பகவானை வந்து சதாவாக நினைத்து கொண்டாங்க இருக்கிறாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி கோபியர்கள் வந்து அவங்களோட கிரேட்னஸ் என்னதான், எப்பெல்லாம் ஒன்று கூடுனாங்களா அவங்க வாயிலேருந்து பேசுகிற ஒரு வார்த்தை இருந்தால் அது கண்ணனோட லீலையாக இருக்கா, கண்ணனோட குணமாக இருக்கா, கண்ணனோட நாமமாக இருக்கா. இதை தவிர்த்து வேறு எதுவுமே பேச மாட்டாங்களா. நம்ம அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், யோசிங்க. ஸோ தட் இஸ் த பியூட்டிஃபுல் குவாலிட்டிஸ். கோபியர்கள் எப்பொழுதும் கண்ணனோட லீலைகளே தான் பேசிக்கொண்டு இருப்பார்களாம். ஸோ இப்போ வந்து ஒரு 2 கோபியர்கள் வந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்போம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் கோபி said, do you know that when Krishna lie on the ground, இங்கே பாருங்க, கிருஷ்ணர் வந்து எப்படி தூங்குறாரு கூட அவங்க இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ பியூட்டிஃபுல். ஸோ when Krishna was lying on the ground, அவரோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்டை கீழே வச்சு அவர் தலையை எப்படி வச்சு லை பண்ணிக்குவார். he rests on his left elbow and his head rests on his left hand. And he moved very attractively eyebrows while playing the flute with delicate fingers. அவரோட அழகான விரல்கள், சின்ன அழகான விரல்களில் கண்ணன் வந்து அந்த புல்லாங்குழல வந்து வாசிப்பாரா. அந்த சமயத்தில் அவரோட புருவங்கள் வந்து அவ்வளோ அழகாக மூவ் பண்ணுமா. And this is how they are meditating on Krishna. And similarly they are telling that how Krishna is so beautiful, அவ்வளோ அழகாக இருப்பார் கண்ணன். And because of that, I mean, of course, Krishna is so beautiful that Lakshmi, Shri, the goddess of fortune, is always remain on his chest. எப்பயுமே சொல்லுவோம், வலது மார்பில் பகவான் பெருமாளோட வலது மார்பில் எப்பயுமே தாயார் வந்து வாசம் பண்ணுவான்னு சொல்லுவோம். ஸோ அதே போல தான் இங்கேயும் சொல்கிறாங்க. And is always adorned with a golden necklace. And Krishna plays புல்லாங்குழல் very beautifully that it enliven the heart of many devotees. அதனால தான் பார்த்தீங்க, எப்பயுமே வந்து நம்ம எந்த கோவிலில் பார்த்தாலும் கிருஷ்ணர் எப்பயுமே கையில் ஒன்று வச்சிருப்பார், அவர் புல்லாங்குழல் வச்சிருப்பார். ஸோ இஸ் ஒன்லி ஃப்ரெண்ட், ஹிஸ் ஒன்லி ஃப்ரெண்ட் ஆஃப் த சஃபரிங் லிவிங். கண்ணன் தான் உண்மையான வந்து நண்பர் நம்மளுக்கெல்லாம். இதுதான் வந்து பகவத்கீதாவில் சுஹிர்தாம் சர்வபூதானாம், சுஹிர்தாம் என்பது பெஸ்டின்னு சொல்லுவோம். You know, we always try to make friends with people and we always think, you know, okay, if we make friends with these people, you know, we can be happy. But the real person, உண்மையான நண்பராக யார் இருக்கு, நம்ம கண்ணனை தான் உண்மையான நண்பராக வைத்துக் கொள்ள வேண்டும்னு நான் சொல்லலை, பாகவதம் சொல்லுது. ஓகே, ஸோ ஆஃப்கோர்ஸ் we should make friend with Krishna. ஸோ இதே போல் ஒரு கோபியர்கள் வந்து பேசுன அதர் கோபிஸ், இட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களா, விருந்தாவனில் வசிக்கும்
அந்த அனிமல்ஸ் கூட, ஈவன் த பசுமாடுகள், அனிமல்ஸ், எவ்ரி ஒன் ஆர் சிம்பிளி அமேஸ் சீயிங் கிருஷ்ணா. ஆல்சோ பாகவதம் பக்தி ராசாமட்ட சிந்தில் ஒரு மென்ஷன் பண்ணுவாங்க இந்த மாதிரி. கண்ணன் நீங்கள் கேட்பீங்க, ஓகே கிருஷ்ணாக்கு நான் என்ன லாங்குவேஜில் ப்ரேயர் பண்ணேன். நான் அதுலேயும் சில பேர் வந்து சொல்லுவீங்க இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு வந்து தமிழில் தான் சொல்லணும், தேர் வில் பி a crowd like that. But we all actually limiting God by thinking that only in தாய்மொழியில் பேசினா தான் பகவானுக்கு புரியும், only in Tamil you should offer prayer, only in Sanskrit you should offer prayers. But in real fact Krishna is multilingualistic. அவருக்கு எல்லா மொழிகளும் தெரியும். He is being the Lord himself. அவர் வந்து மயில்கள்கிட்ட போய் பேசுவாரா, குரங்குகள் கிட்ட போய் பேசுவார். தாமோதர லீலை பார்க்கும்போது அங்கே குரங்குகளுக்கெல்லாம் அடுத்து வெண்ணையை கொடுத்துக்கிட்டு இருந்தாரா. கண்ணன் வந்து எல்லாரும் கிட்டையுமே வந்து he can actually speak with the devas, he can speak with the mortals, he can speak with the animals, he can even reciprocate with the trees. மரங்கள், விருந்தாவனில் வசிக்கும் மரங்கள் கூட கண்ணன் வந்து பேசுவார். அவர் வந்து கண்ணனும் பலராமரும் அங்கே அப்படியே நடந்து போகிறதுக்கு விருந்தாவனத்தில் அந்த மரங்களாம் அப்படி கீழே இறங்குமா, அப்படி பகவானை வந்து பாதத்தில் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி அப்படி கீழே இறங்குமா. இட் வில் ஆக்சுவலி பவ் டவுன் டு கிருஷ்ணா. அண்ட் கிருஷ்ணா பை கிளான்சிங் அட் தெம், அவர் வந்து அழகான அவரை பார்வைகள் அங்கே பார்ப்பாரா. அந்த பார்வைகளில் வந்து அவர் வந்து அவருக்கு வந்து யூல் விஷ் ஆஃபரிங் பிளெஸிங்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட்ஸ் மென்ஷன். விருந்தாவனில் வசிக்கும் கண்ணன் இஸ் மல்டி லிங்குவிஸ்டிக். அப்போனா உங்களுக்கு என்ன, இட் டசன்ட் மேட்டர் வாட் லாங்குவேஜ் யூ வாண்ட் டு ஆஃபர் டு கிருஷ்ணா, வாட் லாங்குவேஜ் யூ வாண்ட் ஆஃபர் யுவர் ப்ரேயர்ஸ். as long as it's very genuinely you can tell in anything, Krishna will understand. We all are part and parcel of him. He understand anything. So இதே போல என்ன சொல்றாங்களா, the Gopīs actually telling, my dear Krishna, not only the living animals, விருந்தாவன்ல வசிக்கும் மிருகங்கள் மட்டும் வந்து கண்ணன் மேல வந்து அட்ராக்ஷன் இல்லையா, but even the inanimate object. அப்பனா inanimate object என்னது, உயிர்கள் இல்லாத பொருட்கள், அப்படின்னா நவுறக்கூடாத பொருட்கள், அவங்க கூட விருந்தாவனத்தில் வந்து கிருஷ்ணர் மேலே அவ்வளோ அட்ராக்ஷன் இருக்கும். அது ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கும், ஸ்திரச்சர விருஜினக்னா அப்படின்னு வரும். அது வந்து ஜெயதி ஜனனி வாசன்னு ஒரு அழகான ஸ்லோகம் பாகவத்தில் வரும். அதில் என்ன சொல்கிறாங்களா, when Krishna smiles சுஷ்மிதம் ஸ்ரீமுகேன, when Krishna simply smiles, he takes away the suffering of those moving and non-moving. ஸோ இப்போ கேள்வி கேட்குறேன், are we considered to be moving or non-moving? அவி ஸ்திர ஓ சர. ஸ்திர மீன்ஸ் அப்படி மரங்கள், அப்புறம் கல்கள், and then like rivers is moving, but technically water is also still. ஸோ அந்த மாதிரி are we moving or non-moving? Okay, give a minute. Hari. Of course we are moving. So it's mentioned that இவ்வளோ அழகா வந்து சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, Vrindavan, the moment Krishna smiles, he takes away the suffering of those moving and non-moving. Sthirachara vrijinatna shushmitam shrimukena. So that's the beautiful verse actually from Bhagavatam. So இதே மாதிரி Vrindavanல இருக்கிற எல்லாருமே வந்து everyone was just absorbed in thinking of Krishna. Not just those who are moving means those who are devotees of Krishna like Nanda, Yashoda, Krishna's friend Sudama, Madhumangal, and also the assembly of Gopīs, of course. But of course, those are non-moving. Enna alaha solrangla, when Krishna plays the flute, Yamuna river will be stopping. Actually, you'll be wondering how this happens. But this is what mentioned Bhagavatam very beautifully. கண்ணன் வந்து புல்லாங்குழல வாசிக்கும் போது யமுனை நதி கூட அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்டாப் ஆகும். The river will just stop and remain still, and the wave will be stopping there just to hear Krishna's flute. So இதே போல கோபிர்கள் வந்து actually all this இந்த லீலை எல்லாம் வந்து கோபிர்கள் actually discussing with one and another. The young damsels of Vrindavan, the greatest devotees of the Lord, இதே தான் கண்ணனோட லீலைகளை they have nothing else to talk but Krishna's leela. It's very nice because even yesterday a lot of my fellow friends came over to temple to celebrate ராமநவமி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து ராமநவமி கோயிலில் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ராமநவமி கொஞ்சம் நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இட்ஸ் ஸோ நைஸ் that even when we are off from temple, we still was discussing about Lord Ram and Lord Ram's a different pastime from different khandas. So it was very beautiful. அதே மாதிரி தான், that's how மச்சிதா மட்கதா பிராண போதயந்த பராஷ்பரம் கதயந்தஷ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. That's what Krishna says in Bhagavad Gita. Devotees of Krishna, they will be taking tushyanti cha ramanti cha. அப்பனா ரொம்ப great, they will feel very pleased and satisfied by conversing with one another about Krishna. Tushyanti cha ramanti cha. So ஏதாச்சும் பேசணும்னு நினைச்சிங்களா,
You should have an assembly of friends who actually talk about Krishna. So in this way, the Gopis was talking, I'll be reading in this Krishna book. In the absence of Krishna, the Gopis was constantly shedding tears. But sometimes they expect that Krishna was coming and they would stop crying. But when they saw Krishna was not coming, then again they become frustrated and began to cry. But they also crying, they're in distress. No, this is a different type of cry. Crying for Krishna is not like a crying of suffering in the material world. You will only experience and you will know what is this. And Krishna is the original personality of Godhead, the origin of all Vishnu forms, and the cowherd ball all are the demigods or devatas. So Lord Vishnu is always worshipped and surrounded by different devata like Lord Shiva, Brahma, Indra, Chandra and others. So when Krishna traveling throughout the Vrindavan forest or walked on the Govardhana hill, he accompanied by the cowherd boys. While walking, he played with his flute just to call his cows. Just by his association, the trees, plants and other vegetation in the forest immediately become Krishna conscious. Even Vrindavanla vasikum, அங்கே செடி கொடிகள் மரங்கள் எல்லாமே வந்து கிருஷ்ண உணர்வாக தான் வாழ்ந்து கொண்டு இருந்தது. ஏன்னா கண்ணன் அங்கே இருக்கிறனால. கிருஷ்ணா கான்ஷியஸ் பர்சன் சாக்ரிஃபைஸ் எவ்ரி திங் ஃபார் கிருஷ்ணா. ஆல்தோ ட்ரீஸ் ஆர் நாட் வெரி அட்வான்ஸ் இன் கான்ஷியஸ்னஸ். மரங்கள் வந்து உணர்வில் அவ்வளோ அட்வான்ஸாக இல்லாமல் இருந்தாலும் கண்ணன் விருந்தாவனில் வசிக்கிறனாலே வந்து அவங்க கண்ணனை நினைத்து கொண்டு இருக்காங்க. தட் வாஸ் பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. ஈவன் ட்ரீஸ் அண்ட் விருந்தாவன் திங்க் ஆஃப் கிருஷ்ணா. ஸோ இதே போல் கண்ணன் அழகாக திலகம் அவர் நெற்றியில் வரைந்து கொண்டு he was wearing forest garland. Forest garland is Vanamalli. We have this beautiful prayer. The Vanamalliga Dishangi Shangi Chakri Chanandi. Vanamalli means forest flower potrupara. And his body will be smeared with sandalwood. Sandalwood is சந்தனம் இருக்கு. சந்தனத்திலையும் துளசியும் வந்து அவர் பாதத்தில் வச்சிருப்பாரா. இட்ஸ் வெரி நைஸ். பம்பிள் பீ பிகம் மேட் ஆஃப்டர் த ட்ரெஷர் ஆஃப் த ஸ்வீட் நெக்டர் ஆஃப் த அட்மாஸ்பியர். அப்போனா பம்பிள் பீ. Vrindavan is always, we mentioned there's bees in Vrindavan. Bees always go to a place where there's honey. Means bees are by nature are only finding good qualities like honey. So we all should be like devotee. What Prabhupada sollirukkaru. Don't be like ease. Ease means fly, but be like a bee, where we find only good qualities. So being pleased by the humming sound of the bees, Krishna would play his flute together with this sound and become so sweet to hear. The acoustics, the swans, the ducks and the birds were charmed. Usually we will be hearing the sound of the birds, but here the birds, the swans and ducks, everyone are wanting to hear Krishna's flute. Instead of swimming or flying, they become stunned. And they closed their eyes and entered trance of meditation and worship of Krishna. And immediately another friend was telling, actually the Gopis actually telling. So the Gopis actually are telling here that Krishna is accepted as a friend of cloud. Actually நீங்க பாருங்களேன், கண்ணனை வந்து மேகங்களோட நண்பர்னு சொல்றாங்க. ஏன் கண்ணனை யோசிப்பீங்க? ஏன் கண்ணனை போய் மேகங்களோட நண்பர்? ஏன்னா கண்ணனுக்கும் the clouds is மேகங்கள், I believe, right? Is that the right word am I using in Tamil? So கண்ணனும் மேகங்கள மேகம் பொழியுது சொல்லுவோம். மீன்ஸ் மலைகள் வந்து மேகத்துலேருந்து என்ன வருது. ஸோ கண்ணனும் மேகங்களும் எப்பயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு எப்படி வந்து நம்ம ரொம்ப when it's very hot, when we are very disturbed by extreme heat, நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? மழை வராதா? இவ்வளோ சூடாக இருக்கே, ஏன் மழை பெய்ய மாட்டுதுன்னு நம்ம யோசிப்போம். அதே போல தான் வந்து மலைகள் வந்து கொட்டி நம்மளோட இந்த சூடான அந்த வெதரை வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணும். அதே போல் இந்த பௌதிக லோகத்தில் நம்ம எல்லாம் பண்டப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த கஷ்டம்னு இந்த அக்னியில் நம்மளாம் வந்து வெந்துக்கிட்டு இருக்கும்போது யார் ஒருவன் கண்ணன் கிட்டே அடைக்கலம் எடுக்கிறானோ அவங்களுக்கு கண்ணன் மலைகள் போல நம்மளை கூல் டவுன் பண்ணுவாராம். பை ஷோவிங் இஸ் மர்சி. அவர் கருணையை காமிச்சு இந்த மாதிரி பக்தர்களை கிட்டே காமிச்சு பக்தி பண்ணுறதுக்கு வழிகள் சொல்லி அப்படி நம்ம வில் கெட் ஃப்ரீ ஃப்ரம் த ஹீட் ஆஃப் த மெட்டீரியல் வேர்ல்ட். அதே போல் ஏன் ஒன்று வந்து மேகங்களும் கண்ணனும் நண்பர்கள்னு சொல்கிறாங்களா? கண்ணன் மேக ஷாமம்னு சொல்லுவோம். மீன்ஸ் கிருஷ்ணாஸ் கலர் இஸ் பிளாக்கிஷ் ப்ளூ. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் காம்ப்ளெக்ஷன் ஆஃப் கிருஷ்ணா. ஸோ அண்ட் தட் கலர் இஸ் யூஸ்வலி வந்து பாகவதத்தில் வந்து கண்ணனோட வர்ணம் என்னன்னு கேட்டால் த ஃப்ரெஷ்லி ஃபார்ம்டு மான்சூன் கிளவுட்னு சொல்லுவாங்க. அந்த மான்சூன் கிளவுட் இருக்கும் தெரியுமா, அப்படியே பிளாக்கிஷ் ப்ளூவாக இருக்கும். சம்டைம்ஸ் வில் பி சீயிங் தட் கலர் ஆன் த கிளவுட் அண்ட் தட் இஸ் த கலர் ஆஃப் கிருஷ்ணா. ஒரு அழகான லீலை இருக்கும். மாதவேந்திர பூரி என்பது ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வருவார் நம்ம சம்பிரதாயத்தில். அவர் வந்து ஆகாயத்தில் எப்பெல்லாம் இந்த அழகான மேகங்களை பார்க்குறாரு, அந்த மேகஷாமம் மேகங்களை பார்க்குறாரு, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி அவர் வந்து பகவானுடைய பரமானந்தத்தில் மயங்கி உணர்ந்துருவார். மேகஷாம. That is also Krishna's name, Meghashama.
I think Vishnu says, Megushamam Vita Koshena Vasham அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ எஸ் தட்ஸ் த நேம் ஆஃப் கிருஷ்ணா. ஸோ இதே போல் என்ன ஆச்சா, இப்போ இந்த கோபியர்கள் எல்லாரும் யசோதா அம்மா கிட்ட போகிறாங்களா, ஏன்னா இவ்வளோ நேரம் அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இட்ஸ் வெரி நைஸ். திஸ் இஸ் ஹவு வி ஆல் வாட் வி லேர்ன் ஃப்ரம் ஹியர் இஸ் ஹவு வி கேன் ஆல்சோ திங்க் ஆஃப் கிருஷ்ணா லைக் த கோபீஸ். Wow, just busy conversing. Machita matkara bodhayanta parashpadam. They just busy talking about Krishna. கண்ணனை பற்றி பேசி முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் இருக்காது போல. கண்ணனை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு யசோதா கிட்ட போய் ஒருத்தர் ஒரு கோபியர்கள் வந்து யசோதா கிட்ட சொல்கிறாங்களா, மை டியர் மதர், யோர் சன் இஸ் வெரி எக்ஸ்பர்ட் அமாங் த காவட் பால். இந்த மாடு மேய்க்கர் பசங்களையும் உங்கள் மகன் கிருஷ்ணர் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனவர். அவருக்கு நிறைய வகை ஆர்ட்ஸ் தெரியும். அதில் அவருக்கு மாடு மேய்க்க தெரியும், புல்லாங்குழல் வாசிக்க தெரியும், நல்லா பாடுவார், நல்லா ஆடுவார், நல்லா பாட்டு கம்போஸ் பண்ணுவார். அண்ட் என்ன சொல்கிறாரா, காலையிலையும் ராத்திரியும் எப்பயுமே அவர் விருந்தாவனத்திலேருந்து இந்த பசுகள் மேய்க்கும் போது தேவர்கள் எல்லாரும் அங்கே வந்து கண்ணனுக்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஆக்சுவலி கோபர்கள் இதை பார்த்து வந்து சொல்லுவாங்க, whenever Krishna comes back to Vrindavan, the devas will be coming and paying obeisance. தேவர்கள் எல்லாரும் கண்ணனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவார்களா. ஆக்சுவலி இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கோபர்கள்லாம் வந்து நினைப்பாங்களா, ஓ இங்கே பாருங்களா, பிரம்மதேவர், இன்னும் லார்ட் சிவா, சந்திரா, இந்திரா, வருணா, அக்னி, இவங்க எல்லாரும் வந்து கிருஷ்ணர்கிட்ட நமஸ்காரம் பண்ணுறாங்க. இந்த கோபர்கள்லாம், பிகாஸ் ஃபார் கோபாஸ் they know Krishna as their friend, although Krishna is the Lord himself. என்னதான் பகவான் பரமபுருஷ ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்தாலும் கோபர்களுக்கு பொறுத்த வரைக்கும், கோபர்களுக்கு மட்டும் இல்லை, விருந்தாவன் வாசிகளுக்கு பொறுத்த, இப்போ யசோதா என்ன நினைப்பாங்க, கண்ணன் என்னோட மகன்னு நினைப்பாங்க. அதே தான் நந்த மகாராஜ் நினைப்பார். அதே போல இந்த கோபர்கள் கண்ணன் என் நண்பர் நினைப்பார், பலராமர் கண்ணன் என் தம்பின்னு நினைப்பார், கோபிமார்கள் கண்ணன் அவங்கள ரொம்ப பிலவட்டான பர்சனாலிட்டின்னு நினைப்பாங்க. ஸோ லைக் தட் every day the Gopas will be saying, whenever they coming back from பசுமாடுகளை மேய்த்து விட்டு திருப்பி விருந்தாவன் திரும்பி வரும் சமயத்தில் வந்து தேவர்களாம் நமஸ்காரம் பண்ணுவார்களா. அதை பார்க்கும்போது அவங்க நினைப்பாங்களா, வாவ் மை ஃப்ரெண்ட் இஸ் காட் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தப்பட்டுப்பாங்க. they will be very happy. Similarly, there is also another instance. பகவத்கீதால வந்து கண்ணன் வந்து அர்ஜுனன் என்கிட்ட விஸ்வரூபத்தை காமிச்சோன்னு உடனே அர்ஜுனா will become very, he'll feel very, oh Krishna, sometimes I've called you hey Yadava, hey Keshava, hey, sometimes I've called you as my friend, and sometimes I've, knowing or unknowing I've offended you, அந்த மாதிரி வந்து சாரி கேட்பாரு. That's the difference. The devotees in Vrindavan, they're so exalted. அவங்க பக்தி வந்து அளவில்லாத ஒரு பக்தினால எவ்வளவுதான் கண்ணன் அவர் பகவான்னு காமிச்சாலும் their love is very unconditional. They don't love Krishna because Krishna is God. They love Krishna simply selflessly. It's very difficult to understand, but that's how actually they love Krishna. ஸோ கண்ணனுக்கு வந்து நிறைய பசுகள் இருந்துச்சா, அதுவும் பாகவத்தில் என்ன சொல்கிறாங்க, 9 லட்சங்கள் பசுகள் இருந்துச்சு. இப்போ யாராச்சும் கேட்கல, கிருஷ்ணருக்கு எத்தனை பசுமாடுகள் இருந்துச்சு கேட்டால் 9 லட்சங்கள் பசுமாடுகள் இருந்துச்சா. அண்ட் இந்த 9 லட்சம் பசுமாடுகளை வந்து 108 வகைகளாக பிரிப்பார்களா. கிருஷ்ணா அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ், என்னப்பா கேட்குறீங்க, கண்ணனுக்கு இப்போ தான் மல்டி லிங்குவிஸ்டிக்னு சொன்னேன். ஹி அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் த லாங்குவேஜ் ஆஃப் த தேவாஸ். He can understand any language. So don't have to think that he will not understand this language. That Krishna understand anything. He understand the language of the heart. So இங்கே அழகாக என்ன சொல்கிறாங்களா, there was different names, actually different name according to the color. அப்போனா வந்து பல்வேறு பசுமாடுகள் இருந்துச்சா, வெவ்வேறு வர்ணத்துக்கு வெவ்வேறு பசுமாடுகள் இருந்துச்சா. அதில் மொத்தம் 108 வகைகள் பசுமாடுகள் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் கண்ணனுக்கு 9 லட்சம் பசுமாடுகள் நந்த மகாராஜ் வச்சனால கண்ணன் அந்த 9 லட்சம் பசுகளை தான் வந்து அழகாக வந்து கொண்டு போய் மேய்ப்பாரு. ஆனால் வைஷ்ணவா கவுண்ட்ஸ் ஆன் 108 பீட். வைணவர்களாம் எல்லாரும் வந்து 108 ஜபமா, ஒரு ஜபத்தில் 108 பீட்ஸ் வச்சிருப்பாங்க, விச் ரெப்ரசன்ட் 108 இண்டிவிஜுவல் கோபிஸ். இது வந்து கண்ணனோட மிக பிரியமான 108 கோபிமார்களை குறிக்கும் அந்த 108 பீட்ஸ். ஸோ கிருஷ்ணா would chant 108 different groups of. அதே போல கண்ணன் வந்து 108 பசுமாடுகளை வைத்திருந்தால் he would chant their 108 names. This is a very beautiful description also. நீங்கள் கேட்கலாம், ஏன் 108 வாட்டி ஜபம் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. அதோட ஆன்சர் இந்த சாப்டரில் தான். ஏன்னா 108 கோபிமார்களை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதே போல் கண்ணன் வந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது அழகான துளசிலை மாலைகள் போட்டு அணிந்து வந்து பகவான் வருவாரா. அவர் நடந்து வரும்போது அவரோட ஒரு கரம் வந்து அவரோட நண்பர்களோட தோளில் வைத்து ஒன்று கரத்தில் வந்து புல்லாங்குழலில் வாசிச்சுட்டு வருவாராம். இது இமேஜின் பண்ணும்போதுக்கு ஒரு இவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி ஒன்று என்ன சொல்கிறாங்களா, யசோதா கிட்ட போய் ஒரு கோபிமார்கள் சொல்கிறாங்க, மை டியர் மதர், when your son returns home, he decorated himself with the buds of kunda flower and enlightened. He was telling that how beautifully Krishna will be coming. So இதே போல கண்ணன் அழகாக நடனம் புரிவார்களா. And even the devas like Gandharvas, they all will be coming and
லேர்னிங் ஸ்டெப்ஸ் ஃப்ரம் கிருஷ்ணா. இது வந்து கலிங்க லீலை நடந்துச்சு திரும்ப. காளியை நடத்தினான்னு சொல்லுவோம். கண்ணன் வந்து காளி நம்ம நடனம் புரியும் போது காந்தர்வர்கள் எல்லாரும் வந்து அங்கே வந்து பார்த்தார்கள். ஆக்சுவலி எல்லாரும் வந்து அந்த ஒகேஷனை ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்களாம். ஆனால் என்ன சொல்கிறேன், காந்தர்வர்கள் மட்டும் அங்கே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கண்ணன் வந்து நடனம் புரியும் போது he will be putting the best of steps. Of course he is Shri Radha Vallabha Vrindavana Natabhara. He's a great dancer of Vrindavana. So when he was dancing on Kaliya, the Gandharva was actually taking notes of the different steps of the Lord, because usually the Gandharvas will dance and the Apsaras will dance and the Gandharvas will play instruments. So there was different demigods like Gandharva, Siddha, so taking advantage of the atmosphere and offer prayer to Krishna by sounding the various drums. So இதே மாதிரி வந்து Krishna is very dear to the inhabitants of Vrajabhumi, Vrindavana, and when he returns with his cows and friend, he remembered as the lifter of Govardhana hill. கண்ணனை எல்லாரும் பார்க்கும்போது கோவர்தனை மலைகளை தூக்குனவன் கோவர்தன கிரிதாரே Govinda. So taking advantage of this opportunity, the most exalted devas like Lord Brahma and Lord Shiva came down to offer their evening prayers, and they accompanied the cowed boy in glorifying the qualities of Krishna. அப்பனா எப்பவும் சாயந்தர நேரம் கண்ணன் விருந்தாவனத்துக்கு திருப்பி போகும்போது பிரம்மதேவர், சிவபெருமாள் எல்லாரும் கீழே வந்து கோபர்களோடு சேர்ந்து கண்ணனுடைய அழகான குணங்களை பாடிக்கொண்டு இருப்பார்களா. Krishna is compared with the moon born in the ocean of the womb of Devaki. When he returned in the evening, it appeared that his fatigue, கண்ணன் வந்து ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது அவர் பார்க்கும்போது டயர்டாக தெரிவாரா, but still he is gladed that the inhabitant of Vrindavan by his auspicious presence. And when Krishna returned the garland with flowers, his face looked so beautiful. He walked into Vrindavan with stride just like an elephant and slowly entered his home. Upon his return, the man, woman, cows of Vrindavan immediately forget the scorching heat of the day. Such description of Krishna's transcendental pastimes of activities are remembered by the Gopīs during his absence from Vrindavan. கண்ணன் விருந்தாவனத்தில் இல்லாத சமயத்தில் இதெல்லாம் கோபிமார்கள் மனதிலே நினைத்து கொண்டுதான் அவங்களோட பகல் நேரத்தை கழித்தார்களா. And they gave us some idea of Krishna's attraction. Everyone and everything is attached to Krishna. That is the perfect description of Krishna's attraction. The example of Gopīs is very instructive to a person who is trying to be absorbed in Krishna. எவன் ஒருவன் கிருஷ்ண உணர்வர்களை இருக்கணும் நினைக்கிறீங்களா, கோபிமார்களோட ஒரு கான்ஷியஸ்னஸ். One can very easily associate with Krishna simply by remembering if கண்ணனோட லீலைகள் எதுக்கு கேட்கிறோம், அப்பதான் இந்த லீலைகளாம் மனதில் நினைத்து கொண்டு கண்ணன் சதாவாக நினைக்கிறதுக்காக தான். எவ்ரி ஒன் ஹஸ் அ டெண்டன்சி டு லவ் சம். எல்லாருக்கும் யார் ஒன்னொருத்தரை மேலே அன்பு செலுத்துறது வந்து இயற்கை. டு லவ் சம் ஒன் இட்ஸ் அவர் நேச்சர் டு ஷோ லவ். We show love to so many people. We love our family, our society, our nation, sometimes even cats and dogs. But that Krishna should be the object of love is the center point of Krishna consciousness. நான் திருப்பி படிக்கிறேன், எல்லாரும் நல்லா கேளுங்க. Everyone has a tendency to love someone. That Krishna should be the object of love is the center point of Krishna consciousness. By constantly chanting the Hare Krishna Mahamantra and remembering the transcendental pastime of Krishna, one can be fully in Krishna conscious and thus make his life sublime and fruitful. We love so many things in our life. And of course, we get frustrated when we show love at the wrong place. Love is such a valuable feeling, and such feeling should be invested on Krishna. When நம்ம வந்து எப்போ வந்து ஒரு டெம்பரரியான விஷயத்தை நம்ம லவ் பண்ணோமா, when love is eternal. By nature, our feeling of love is eternal. But that such love should be shown on Krishna. And that is Krishna உணர்வு. So I just want to see a raise of யாரெல்லாம் வந்து பகவான் கிருஷ்ணர் மேலே பக்தி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. I want to see some raise of hands so that I have something to tell you who all are very interested to be devoted to Krishna. Hare Krishna. Okay, Malarchelvi is there since day one. Hans. Who else? Only 2 of you from this 90 of you. Okay, many of you. So if you want to be devoted to Krishna, the tips here which is given, எப்பொழுதும் கிருஷ்ணரோட லீலைகளை காதால கேட்டுக்கொண்டீர்கள். கண்ணனோட லீலைகளை படிச்சு புத்தகத்திலேருந்து படிக்கிறீங்களோ இல்லை காதால கேட்குறீங்களோ, either verse wise, always listen to Krishna's pastime. And don't just listen and keep within yourself.
ஒரு 4-5 பேர்கிட்ட சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் தே வில் பி சம் பீப்புள் இன்ட்ரெஸ்ட். இங்கே பாருங்கள், நானும் கண்ணனோட லீலையெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். பட் ஐ நெவர் நோ there was such a crowd will be interested to listen about Krishna. When today I'm doing, see, 83 of you are here in this life. Sometimes there's almost 200 of you are coming. So there is always people who are interested to hear about Krishna. அதே மாதிரி உங்கள் சர்க்கிள்லே கண்டிப்பாக கண்ணனோட லீலைகள் கேட்க, கிருஷ்ணரோட லீலைகள் கேட்க ரொம்ப ஆவலாக இருப்பார்கள். அவங்க கூட சங்கமம் வைத்துக்கொண்டு கண்ணனோட லீலைகளை அவங்க கூட பேசுங்க. Whatever you listen from here, you can get a copy of Krishna book. You can text me in Instagram or TikTok and you can actually read this Krishna Leela. இதே போல கண்ணனுடைய லீலைகளும் படித்து கொண்டு கண்ணனுடைய நாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. கண்ணனுடைய நாமமும் கண்ணனுடைய லீலைகளும் கண்ணனுடைய அற்புத குணங்களும் இதை எல்லாத்தையும் எப்பொழுதும் சதாவாக நினைத்து கொண்டு இருக்கணும். த சுப்ரீம் காட் இஸ் none other than கிருஷ்ணா. நான் சொல்லலை, பிரம்ம சமிதால பிரம்மர் சொல்றார், ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதி கோவிந்த சர்வ காரண காரணம் கோவிந்தன் தான் பரம புருஷ பகவான் ஈஸ்வர பரமேஸ்வரன் என்பது கிருஷ்ணர் தான் பிரம்மதேவர் சொல்கிறார். இதே போல் சிவபெருமானும் இதே தான் சொல்கிறார், கிருஷ்ணர் தான் முழுமுத கடவுள்னு சொல்கிறார், பிரம்மதேவரும் சொல்கிறார், இந்திரனும் சொல்கிறார். இதே போல் 33 தேவர்கள் யாரு கேட்டாலும் சொல்கிறார். ஆச்சாரியர்களும் ராமானுஜ ஆச்சாரியம் சொல்கிறார். இதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு கண்ணனையும் வந்து சொல்கிறார், கண்ணன் தான். அதே போல் எல்லாரும் சொன்னாங்க கிருஷ்ணாஸ் காட் காட்னு எல்லாரும் சொன்னார்கள். கடைசியில கீதையிலே பகவானே அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவார்த்தத்தை இதி மத்வ பஜந்தே மம் புத்த பாப சமான்விதா. எவ்ரிதிங் ஃப்ரம் ஆன்மீக லோகமும் சரி பௌதிக லோகமும் சரி 2 லோகமும் என்கிட்டிலேருந்து தான் வந்துச்சு, நான் தான் பரமபுருஷ பகவான் கடைசியில் அவரே டிக்ளேர் பண்ணிடுறாரு. எல்லாரும் சொன்னாங்க, கடைசியில் அவரே சொல்றாரு, எஸ் ஐ ஆம் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். ஸோ கிருஷ்ணா is the supreme personality of Godhead. Thus end the Bhaktivedanta purport of the 34th chapter of Krishna, the Gopīs feeling of separation. இன்னைக்கு 30